சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். போசு மருந்து எடுக்கலைன்ற விஷயம் சேதுக்கு தெரிய வருது. இதை எப்படி நம்ம கண்டுபிடிச்சு அப்பாட்ட ஆதாரத்தோட காட்டுறது? அப்படின்னா அந்த மருந்தை எடுத்தது யாரு? அந்த மருந்து இவன் கைக்கு எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னு பல விதமாக யோசிச்சு பார்க்குறாரு. அவருக்கு யோசிக்க யோசிக்க எதுவுமே மட்டுப்பட மாட்டேங்குது. சரி, எதுக்கும் தமிழும் சிறுமலை காட்டுக்கு வந்தால அவ போசை எங்கேயாவது பார்த்தாளான்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்கிட்ட வர்றாரு சேது. அப்போ தமிழ்கிட்ட கேட்குறாரு, தமிழ் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயமா பேசணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், என்ன விஷயமா பேச போறீங்க அப்படின்னு தமிழ் கேட்குறாங்க. அதுக்கு சேது சொல்றாரு, சிறுமலை காட்டில் எங்கேயாவது நீ போசை பார்த்தியா? நம்ம காட்டுக்குள்ளே போய் மருந்தை தேடி கண்டுபிடிக்க போனோம்ல, அப்போ எங்கேயாவது போசை நீ பார்த்தியா அப்படின்னும், இல்லை நான் பார்க்கல, நீங்கள் பார்த்திக்கலாம் அப்படின்னு கேட்குறாப்புல. நானும் பார்க்கல அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த மருந்து எப்படி போசு கைக்கு வந்துச்சு? ஏன்னா போசுட்ட நேற்று சரக்கடிக்கையில் நான் கேட்கையில் அவன் மருந்தை எப்படி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்தேன்னு கேட்டதுக்கு அவன் தப்பு தப்பாக உளர்றான். அதுலேருந்தே அவன் அந்த மருந்தை கண்டுபிடிக்கலைன்னு நான் நினச்சிட்டேன். அப்போ அந்த மருந்து யார் கையிலேருந்து இவன் தட்டி பறிச்சுக்கிட்டு வந்தான்னு தெரியலை. சத்தியமாக போஸ் அந்த மருந்தை எடுக்கவே இல்லை, அவன் பேச்சிலே நான் கண்டுபிடிச்சிட்டேன். சரி தமிழ், நீ எதுவும் மருந்து கண்டுபிடிச்சியா அப்படின்னு சொல்லவும், ஆமாம் நான் மருந்தை கண்டுபிடிச்சி எடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தேன். யாரோ என் பின்தலையில் ஓங்கி அடித்தாங்க, அதில் நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்றது எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் தான் நீங்கள் தானே என்னையை தூக்கிட்டு வந்து ஆஸ்பத்திரியில் கொண்டாந்து சேர்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், அப்படின்னா அப்போ அந்த மருந்தை ஏன் போசு உன் தலையில் அடித்து அந்த மருந்தை எடுத்துகிட்டு வந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லவும், அதுக்கு தமிழ் சொல்கிறாங்க, அது எப்படி நம்ம உறுதியாக சொல்ல முடியும்? நம்ம கண்ணால் பார்க்காம இருந்துட்டு போசு தான் அந்த மருந்தை எடுத்தாருன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க. அதுக்கு சேது சொல்கிறாரு, போசு மருந்தை எடுக்கலைன்ற விஷயத்த ஆதாரத்தோட அப்பாட்ட காமிக்கணும், இல்லைன்னா அப்பா நம்பவே மாட்டார். அதுவும் சின்னம்மா கேட்கவே வேணாம், சின்னம்மா டோட்டலாகவே கதையை மாற்றி விட்டுறோம். அதனால நம்ம இதை உஷாராக தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் தமிழ் நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், ஏன் நம்ம சிறுமலை காட்டுக்குள்ளே இருக்கிற வனத்துறை அதிகாரிகளை நம்ம போய் நேரடியாக பார்ப்போமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்கள பார்த்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்கிறாங்க, இல்லை ஒருவேளை வனத்துறை அதிகாரிகிட்ட கேட்டோம்னா அவங்க ஏதாவது சிடிசி கேமரா இங்கே வச்சுருந்தாங்கன்னா அதில் ஏதாவது இந்த வீடியோ எதுவும் பதிவாயிருக்கும்ல, போஸ் அங்கே வந்தது, யாரை அடித்து மருந்தை எடுத்துகிட்டு வந்தது அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம்ல அப்படின்னு சொல்லவும், சரி வாங்க போகலாம், வனத்துறை ஆஃபீஸரை போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி சிறுமலை கிராமத்துக்கு போகிறாங்க. அங்கே போய் வனத்துறை அதிகாரியை சந்திக்கிறாங்க ரெண்டு பேரும். சார், உங்களால் எங்களுக்கு ஒரு உதவி வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் யார் அப்படின்னு கேட்கவும், அமைச்சர் ராசாங்கத்துடைய மகனும் மருமகளும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா சார், வாங்க சார் உட்காருங்க அப்படின்னு சொல்லவும், உங்களுக்கு என்ன உதவி வேணும் சொல்லுங்கள், எங்களால் முடிஞ்சால் நாங்கள் உங்களுக்கு பண்ணித்தரோம் அப்படின்னு அந்த அதிகாரி சொல்கிறாங்க. அப்போ நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. அப்படியா, இருங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வனத்துறை அதிகாரி ஒருத்தர் சிடிசி கேமராவை ஆன் பண்ணுறாரு. அதில் அங்கே நடந்திருக்க விஷயம் பூரா அதில் பதிவாயிருக்கு. அதில் பார்த்தா சேது தமிழ்ச்செல்வி மண்டையில் ஓங்கி அடித்து அந்த மருந்தை பறிச்சுக்கிட்டு போகிறது அந்த வீடியோவில் பதிவாயிருக்கு. இதை பார்த்து ரெண்டு பேருமே ஷாக் ஆகுறாங்க. அப்போ தான், ரொம்ப நன்றி சார், அங்கே இவன் மேலே சந்தேகப்படுத்தான் இங்கே வந்தோம், ஆனால் இது உண்மையிலே அவன் எடுத்தான்றது இந்த ப்ரூஃப் ஒன்று போதும் அப்படின்னு சொல்லிட்டு, சார் இன்னொரு உதவியும் உங்களால் எங்களுக்கு ஆகணும் அப்படின்னு சொல்லவும், என்ன உதவி சார் உங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாப்புல. நீங்கள் எங்கள் கூட எங்கள் அப்பாட்ட இந்த வீடியோவை நீங்கள் போட்டு காமிக்கணும், அப்போ தான் எங்கள் அப்பா எங்களை நம்புவார் அப்படின்னு சொல்லவும், தாராளமாக வர்றோம் சார், உங்கள் அப்பாட்ட நாங்களே நடந்த விஷயத்த சொல்லி இந்த வீடியோவையும் நாங்கள் போட்டு காமிக்கிறோம் அப்படின்னு சொல்லவும், வனத்துறை அதிகாரியும் கூப்பிட்டுக்கிட்டு அந்த லேப்டாப்பையும் எடுத்துக்கிட்டு அவங்க ராசாங்கத்தை பார்க்குறதுக்கு வர்றாங்க. வனத்துறை அதிகாரிகள் ராசாங்கத்திட்ட அந்த வீடியோவை போட்டு காமிக்கிறாங்க. அதை பார்த்து ராசாங்கமும் அங்கே உள்ள அத்தனை பேருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. அதில் ஈஸ்வரியும் போசும் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. இன்னி என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே, பெரியப்பா நம்மளை இந்த வீடியோவை பார்த்துட்டு இனிமேல் நம்மளை வீட்டில் வச்சிருப்பாரா அப்படின்ட்டு கைகாலெலாம் உதற ஆரம்பிச்சிருது போசு. ஏண்டா போசு, அப்போ மருந்தை கண்டுபிடிச்சது தமிழ்ச்செல்வி, அதை மறைச்சிட்டு நீ நல்ல மாதிரி நீ தான் உயிரை காப்பாற்றணும்னு உனக்கு நான் எம்எல்ஏ பொண்ணை வேற கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு உனக்கு 1 கோடி ரூபாயும் கையில் கொடுக்கதா சொன்னேன். அப்பயாவது நீ இந்த உண்மையை சொல்லியிருக்கலாம்லடா, ஏண்டா எப்படி என்கிட்ட இந்த விஷயத்த மறப்ப அப்படின்னு சொல்லிட்டு, இனிமே ஈஸ்வரி உன் மகனுக்கு கல்யாணமும் கிடையாது, 1 கோடி ரூபாயும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸை வர வைக்கிறாரு ராசாங்கம்.